விகடன் திமுகவை எதிர்க்குது அப்படின்னு நீங்க நம்புனீங்கன்னா நீங்கள் ஏமாற்றப்படுகின்றீர்கள். விகடன் ஒருபோதும் திமுகவை எதிர்க்காது. அதுக்கு நான் ஒரு சான்றோடைய விளக்கம் ஒண்ணு தரேன். ஏ டு டியா என்னமோ ஒரு சேனல், ஏ டு பி ஒரு தம்பி ஒருத்தர் வச்சிருக்காரு, சரியா? அந்த தம்பி சில மாதங்களுக்கு முன்னாடி நடந்து போயிட்டு இருந்தப்ப மூர் மார்க்கெட் நினைக்கிறேன், அவரை கத்தி எடுத்து குத்துறதுக்காக ஒருத்தர் ஏதோ மிரட்டிட்டு ஏதோ காணொலி எடுத்துட்டாரு அப்படின்றத கத்தி வச்சு மிரட்டி அவர்கிட்ட இருந்து எல்லாத்தையும் புடுங்கினாங்க. இதை அவரு தன்னோட யூடியூப் சேனல்ல சொல்லிட்டார், ஊடகத்துல சொல்லிட்டார். உடனடியா யார் அந்த தம்பி திமுக விமர்சனம் செய்யறதை ஏத்துக்கொள்ள முடியாம அவரை நேர்காணல் எடுத்து தன்னோட ஊடகத்துல போட்டதுன்னு நினைக்கிறீங்க? விகடன்னா வேற யாரு? நீங்க நல்லா பாருங்க, நீங்க இந்த யாராச்சும் வச்சிருந்தீங்கன்னா போய் பாருங்க. அந்த தம்பி அந்த மூர் மார்க்கெட்ல நடந்த சொல்லுவாரு, சொல்லி சில நாட்கள்லயே விகடன்ல அவரோட நேர்காணல் ஒண்ணு டிஜிட்டல் பக்கம் அப்படின்றதுல வந்துச்சு. ஏன் நடந்துச்சு அது? ஏன் தெரியுமா? எக்காரணத்தை கொண்டும் திமுகவை நீங்கள் யாரும் எதிர்க்க கூடாது. திமுகவை நாங்க எதிர்க்கிற மாதிரி எதிர்ப்போம், ஆனா எதிர்க்க மாட்டோம். அவன் ஊழல் செய்யறான், லஞ்சம் செய்யறான்னு தலையங்க எழுதுவோம், ஆனா நாங்க அவனை எதிர்க்க மாட்டோம். ஏன்னா எங்களுக்கு தமிழ்நாட்டுல திராவிடம் தேவைப்படுகின்றது.